ஆனால் இந்த நிறுவனத்திலும் ஹென்ரிக்கு சிக்கல்கள் எழுந்தன. ரேஸ் கார்களை தயாரித்து யாருக்கு விற்க? பயணிகள் காரை தயாரித்தால்தானே செல்வந்தர்களிடம் விற்று பணம் பார்க்க முடியும் என முதலீட்டாளர்கள் கொந்தளிக்க தொடங்கினர். ஆனால் ஹென்றி காது கொடுக்கவே தயாராக இல்லை. இதனால் ஹென்றி ஃபோர்டுக்கு பதிலாக ஹென்றி லீலாண்டை கொண்டு வந்தனர். கடுப்பான ஹென்றி ஃபோர்ட் வேலையே வேண்டாம் என ராஜினாமா செய்தார். ஹென்ரியோடு சேர்த்து அவருடைய ஃபோர்டின் பெயரும் பறிபோனது. இதனால் ஃபோர்டு மோட்டார் கம்பெனி கேடிலாக் மோட்டார் கம்பெனியாக பெயர் மாற்றம் பெற்றது. அடுத்தடுத்து தனது கம்பெனிகள் கையை விட்டு போனாலும் ஹென்ரியின் கனவு மட்டும் களைய மறுத்தது. இந்த முறை சைக்கிள் ரேஸ் செய்யும் டாம் கூப்பருடன் சேர்ந்து ஃபோர்டு 999 என்கிற காரை தயாரித்தார் ஹென்றி. 80 குதிரை திறன் கொண்ட அந்த காரை அதுவரை கார்களையே ஓட்டிராத சைக்கிள் ரேசர் பார்னி என்பவர் ரேஸில் ஓட்ட அது அலெக்சாண்டர் விண்டனின் டிசைனை தோற்கடித்தது. மணிக்கு 91 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்த அந்த கார் அதுவரை அமெரிக்க கார் நிறுவனங்கள் செட் செய்து வைத்திருந்த அத்தனை ரெக்கார்டுகளையும் தூக்கி அடித்தது. இந்த வெற்றியும் ஹென்ரியை நோக்கி முதலீட்டாளர்களை இழுத்து வந்தது. ஃபோர்ட் அண்ட் மால்கம்சன் என்கிற பெயரில் தொடங்கப்பட்ட ஹென்ரியின் அந்த மூன்றாவது நிறுவனம் தான் இன்று உலக ஆட்டோமொபைல் சந்தையில் கோலோச்சும் ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி.